विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अखण्डानन्द सम्बोधः वन्दनाद्यस्य जायते गोविन्दम् तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम् सर्ववेदान्त सिद्धान्त सार संग्रह आचार्याल எழுதின பிரகரண கிரந்தத்துல 690வது ஸ்லோகம் 690 ஏகச்சந்திரः சத்விதீயः யதா ஸ்யாத் दृष्टेर्दोषाद् एव पुंसत्तदैकम् ब्रह्मास्त्येतत् बुद्धिदोषेण नाना दोषे नष्टे भाति वस्त्येकमेव एकश्चन्द्रः सद्वितीयः यथा स्यात् दृष्टेः दोषाद्येव पुंसः तथा एकं ब्रह्म अस्ति एतत् बुद्धिदोषेण नाना दोषे नष्टे भाति वस्तु एकमेव ஆச்சாரியால் சத்தை பற்றியும் சித்தை பற்றியும் ஆனந்தத்தை பற்றியும் விஸ்தாரமாக சொன்னார். சொன்ன பிறகு இந்த விவரண பரிணாமவாதங்கள், விவரணவாதம், ஆரம்பவாதம் போன்ற விஷயங்கள்லாம் அப்படி சொல்லிட்டார். இந்த பிரபஞ்சமானது எப்படி காரிய ரூபமாக இருக்கு அப்படின்றது சொன்னார். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பஞ்சீகரணத்தினால ஸ்தூல சரீரங்கள்லாம் வந்தது, அபஞ்சீகரணத்தினால சூக்ம சரீரங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள் எல்லாம் ரஜஸ் தமஸ்ன்னு சத்துவங்களோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. சத்பதத்திற்கு மேலாக வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்றார், இந்த சத்பதமானது எப்படி இருக்கிறது அப்படின்னு மேலும் கொஞ்சம் விஸ்தரிக்கிறார். விவர்த்தவாதத்தை தான் ஆச்சாரியால் சப்போர்ட் பண்றாரு. எத்யபி நம்ம பரிமாணவாதத்தை உலகத்தை ஒத்துக்கொண்டு பேசுவதற்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம் அத. ஆனா சித்தாந்தம்னு வரும்போது விவர்த்தவாதம் தான் அப்படின்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த அவச்சேதகவாதம் இல்லையா, பரிணாமவாதம், விவர்த்தவாதம் எல்லாமே ஆச்சாரியால் அங்கங்க பாஷ்யத்துல எடுத்துட்டாரு. ஆச்சாரியாளுடைய ரொம்ப ஃபேமஸ் வச்சனம் அத்தியாச பாஷ்யத்துல ஏகச்சந்திரஹா சத்விதீயவதே ஆத்மா அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏகச்சந்திரஹா சத்விதீயவதே அப்படின்னு சொன்னார். இது எப்படி அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஏகச்சந்திரஹா சத்விதீயஹா யதா ஸ்யாத் திருஷ்டேஹே தோஷாத்யேவ பும்சஹா ஆகும். இது எப்படி பார்க்கணும்னா, யதா எப்படி, பும்சஹா மனிதனுக்கு, திருஷ்டேஹே தோஷாத்யேவ இவனுடைய திருஷ்டியினுடைய இருக்கக்கூடிய தோஷத்தினாலதான் ஏகச்சந்திரஹா ஒன்றாக இருக்கும் சந்திரன் இல்லையா, நானாவாக சத்விதீயமாக அப்படியா தோன்றுகிறது. அந்த சந்திரன் இரண்டாவது சந்திரனோட கூடினதாக தோன்றுது. அங்க ஒரு பெரியவர் இருக்கார், சந்திரனை பாருன்னாரு. இவன் என்ன பண்றான், அந்த சலனமா இருக்கக்கூடிய சந்திரனை காமிச்சு அந்த பையன் இந்த பாருங்க இங்க ஒரு சந்திரன் இருக்கு, அங்க ஒரு சந்திரன் இருக்கு, 2 சந்திரன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு 10 பக்கெட் இருக்காங்க, 10 பக்கெட்ல இருக்கிற தண்ணிக்கு அவன் கொஞ்சம் ஆங்கிள் நீங்க பார்த்தா 10 சந்திரன் தெரிவாரு. ஆகையினால இருக்கிறது சந்திரனா இருந்தாலும் 10 சந்திரன் இருக்கா மாதிரி இருந்த போதிலும் இதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இருக்கிறது ஒரு சந்திரன் அப்படின்னு. சில சமயத்துல
கண்ணுல நேத்திர தோஷம் இருக்கிற ஆளுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியும் இல்லையா? இப்படியும் நடக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நீ இந்த கிரிக்கெட் ஸ்டார் பட்டவடி இருக்கான, அவனுக்கு கண்ணுல ஆக்சிடென்ட் ஆகி ஆட்டுக்கண் வச்சுட்டாங்க. அவன் கிரிக்கெட் பேட் ஆடும்போது அவன் சொல்றான் ஒரு இன்டர்வியூல, எனக்கு ஆட்டுக்கண் ஒரு சைடு மனுஷ கண் இருக்கும்போது ரெண்டு தெரியும், அதுல எது பிகரோ அதுதான் கிரிக்கெட் பால்னு நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி கண்ட தோஷம் இருக்கிறவர்களுக்கு ரெண்டு தெரியுமோ இல்லையா எல்லாம். இப்படி ஏகச்சந்திரஹா சத்விதீயமாக தோணுகிறது. இது இப்படி இந்த 3 எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தா அது என்ன? திருஷ்டேகே தோஷாதேவ, இது திருஷ்டி தோஷத்தினால வரக்கூடியது. பார்க்கிறவனுடைய கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தினாலதான். எப்படி ஒரு புருஷனுடைய கண்ணின் தோஷத்தினால ஒரு சந்திரனானவன் 2வது சந்திரனாக ஆகிறானோ, சரி ததா அதே மாதிரிதான் ஏகம் பிரம்ம, ஒரே பிரம்மமாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இது புத்தியினுடைய தோஷத்தினால, புத்தி தோஷேன இல்லையா, நானா இல்லையா, இந்த புத்தி தோஷத்துல இருந்து இது நானா அஸ்தி, பலவாக இருக்க மாதிரி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். எப்படி ஒரு கண்ணனுடைய தோஷம், கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தினால இருக்கிற ஒரு சந்திரன் பலவாக தோன்றினானோ, அப்படி இருக்கிறது ஒரு பிரம்மமா இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்கிறவருடைய புத்தி தோஷத்தினால அது பலவாக காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். சரி, அடுத்தது ஏகச்சந்திரஹா சத்விதீயஹா யதா ஸ்யாத் திருஷ்டேஹே தோஷாதேவ பும்சா, முதல் லைன்ல சொல்லிட்டார். 2வது லைன்ல ததா ஏகம் பிரம்ம அஸ்து அஸ்தி ஏதத்து புத்தி தோஷேன நானா, புத்தி தோஷத்தினால இது நானாவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னார். இப்ப இன்னொரு கன்க்ளூஷன், தோஷே நஷ்டே வாதி வஸ்தேகமேவ அப்படின்னாரு. இந்த தோஷமானது நீங்கிய பிறகு தோஷே நஷ்டே வஸ்து ஏகமேவ வாதி, வஸ்துவானது ஒன்றாகத்தான் விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டார். தோஷம் நிவர்த்தியாகி விட்டதுனால் இருக்கிற வஸ்து ஒன்னாதான் பிரகாசிக்கும். மனுஷர்கள் நைக கிஞ்சன நானா அஸ்தி, இங்க எதுவுமே இல்ல, நானாவே கிடையாது, அங்க இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அப்புறம் இன்னொரு திருஷ்டாந்தம், ஏகச்சந்திரஹா சத்விதீயவத் அப்படின்னு சொல்லும் போது பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறார். இப்போ விவர்த்த திருஷ்டாந்தம் ஒன்னு எடுத்துட்டார். ரஜ்ஜோஹோ ஸ்வரூபாதிகமேன சர்ப்பதீஹி ரஜ்வாம் விலீனாது யதா ததைவ பிரம்மாவகத்யாது ஜகத் பிரதீதிஹி தத்ரைவ லீனாது சஹ பிரமேன. ரஜ்ஜோஹோ ஸ்வரூப அதிகமேன சர்ப்பதீஹி ரஜ்வாம் விலீனா ததா பிரம்மாவகத்யாது ஜகத் பிரதீதிஹி தத்ரைவ லீனா து சஹ பிரமேன. யதா ரஜ்ஜோஹோ ஸ்வரூப அதிகமேன, எப்படி ரஜ்ஜோஹோ கயிற்றினுடைய சொரூபத்தை அதிகமேன அறிவதனால சர்ப்பதீஹி அந்த பாம்பு எனக்கூடிய தோற்றம் இருக்கு இல்லையா, புத்தியில பாம்புன்னு நீங்க நினைச்சீங்களே அந்த தோற்றமானது ரஜ்ஜுன்னு தெரிஞ்ச பிறகு என்னாச்சு, அந்த ரஜ்ஜுலயே போய் சேர்ந்துருச்சு இல்லையா. இங்க எப்படி 10 பக்கெட்ல சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரியுது, 10 பக்கெட்டில இருக்கக்கூடிய தண்ணி நீங்க கீழே கொட்டினீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சந்திரன் எங்க போச்சு, திருப்பி அதுக்கிட்டே போச்சு இல்லையா. அதே மாதிரி கயறுல பாத்தீங்க, பாம்பு பாம்பு அப்படின்னு பார்த்து பயந்தான், இப்ப அது கயறுன்னு தெரிஞ்சு போச்சு. கயறுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாம்பு எங்க போச்சு, கயத்துல போச்சு இல்லையா. ரஜோஹோ ஸ்வரூபாதிகமேன சர்ப்பதீஹி ரஜ்வாம் விலீனா, ரைட்டா இல்லைன்னாச்சா. ததாயேவ பிரம்ம அவகத்யாது அப்படி புரியணும். ததா அதே மாதிரிதான் பிரம்மத்தை அறிந்த பிறகு அப்படியே தான் பிரம்ம ஞானத்தினால அவகதி அப்படின்னாக்க நன்றாக ஞான, அவகதி பர்யந்தம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாஸ்திரத்துல. அவகதி பர்யந்தனா ஒரு தடவை தெரிஞ்சா போதுமா, சகிருத் விஞ்ஞானத்துல வருமா, ஆவருத்தி வேணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் இருக்கு இல்லையா.
அதனால நம்ம சாஸ்திரத்துல இருந்து அவகதி, அது உங்களுக்கு நன்றாக சாட்சாத்காரமாகும் வரைக்கும் அந்த அறிவானது நேரடியாக உங்களுக்கு வேலை செய்யற வரைக்கும் நீங்க அதை அறிந்து கொள்ளதான் ஆகணும், எந்த பொருளா இருந்தாலும். இப்படி அதுக்கு பிரம்மாவகதின்னு. இப்படி இந்த பிரம்ம ஞானத்தினால ஜகத் பிரதீதிகி இல்லையா, ஜகத்தினுடைய இந்த தோற்றமானது பிரமேன சக பிரமத்தோட இருக்கக்கூடிய அது ததாயேவ லீனா பவந்தி அங்கேயே லீனமாக ஆகிவிடுகிறது அப்படின்னாரு. இப்போ பிரம்மம் தெரிஞ்ச பிறகு பிராந்தியினால ஜகத்து போச்சு, அந்த பிராந்தியும் போச்சு. பிராந்தியும் போச்சு, ஜகத்தும் எங்க போச்சு? பிரம்மத்திலேயே லயமடைந்து விட்டது அப்படின்றது. பிரம்மத்திலேயே லயமடைஞ்சு போச்சு. எப்படி கயிற்றினுடைய சொரூபத்தை தெரிந்த பிறகு சர்ப்பம் எனக்கூடிய எண்ணம் கயிற்றுல மறைந்து விடுகிறதோ, அப்படித்தான் பிரம்மத்தை அறிவதனால ஜகத்தின் தோற்றம் பிராந்தியோட கூட அந்த பிரம்மத்திலேயே லயத்தையும் அடைந்து விட்டது, அடைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். இது 691வது ஸ்லோகம். 692 இப்போ பிராந்தியோ உதித துவைதம் அதி பிரசாந்தியா சதேகமேவாஸ்தி சதா த்விதீயம் ததோ விஜாதீய கிருதோத்ர பேதஹ ந வித்யதே பிரம்மணி நிர்விகல்பே. பிராந்தியோதித துவைதம் அதி பிரசாந்தியா சதைகமேவாஸ்தி சதா த்விதீயம் ததோ விஜாதீய கிருதோத்ர பேதஹ ந வித்யதே பிரம்மணி நிர்விகல்பே. பிராந்தியினால உண்டான வேற்றுமைகள் இல்லையா, அது எல்லாம் அடங்கிடுச்சுனாக்க அங்க இருக்கக்கூடிய உண்மை என்னன்ற உண்மையான பதார்த்தம் அப்போ அங்க நமக்கு விளங்கும். இதுதான விஷயம் இல்லையா. விகல்பத்துக்கு அங்க இடமே இல்லை. பிரம்மத்திலேயே இந்த விஜாத்திய பேதங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. விஜாத்திய பேதம் அப்படின்னா என்ன, சஜாத்திய பேதம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னொரு கல் வேற மரம் வேற அப்படின்னு நினைக்கிறது விஜாத்திய பேதம். மரத்துக்குள்ளேயே இல்லையா, மரத்துக்குள்ளேயே தென்னை மரம், பலாமரம், மாமரம், வில்வ மரம் இருக்கக்கூடியது சஜாத்திய பேதம். இப்போ இந்த பிரம்மத்தை அறிவதனால பிராந்தியா உதித துவைத மதி பிரசாந்தியா, பிராந்தியினால பிரமத்தினால உண்டானதான இந்த துவைத புத்தி இருக்கு இல்லையா, இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையினுடைய தோற்றம் இருக்க பிரசாந்த், அது பிரசாந்தி ஆயிடுறது. பிரமத்தினால உண்டானது பிரசாந்தி ஆயிடுறது. எப்படி கயரை பார்த்தோன்னே பிரமத்தினால உண்டான சர்ப்பமானது எப்படி அடங்கி விட்டதோ கயத்துல, அதே மாதிரி சதா அத்விதீயம் சத் ஏகமேவ அஸ்தி. அதே மாதிரி இந்த பிராந்தி போன பிறகு அது எப்பொழுதுமே சதா அத்விதீயம் இல்லையா, அந்த சதா அத்விதீயமானது ஏகம் ஏவ அஸ்தி, அது ஒரே மாதிரி சத்வஸ்தம் ஒண்ணுதான் இருக்கிறது. ததஹா, ஆகையினால ததஹான இந்த தஸ்மாத் நிர்விகல்பே பிரம்மணி விஜாதீய குதஹா அத்திர பேதஹா ந வித்யதே, அப்படி பிரிச்சுக்கணும். ததஹா நிர்விகல்பே பிரம்மணி, ஆகையினால எந்த ஒரு விகல்பமும் இல்லாத ஒரு பிரம்மத்துல இரண்டாவது மூணாவதுன்ற விகல்பத்துக்கெல்லாம் அங்க சான்ஸ் இருக்கிறது ஒண்ணு, அது சது ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல விஜாதீய கிருத வேறு இனத்தை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே என்ன அங்க காணப்பட வேற்றுமை ந வித்யதே, எந்த ஒரு வேற்றுமையும் பிரம்மத்தினிடத்தில் விஜாத்தீய பதார்த்தத்தினால் ஏற்படக்கூடிய பேதமானது கிடையவே கிடையாது அப்படின்னா. இப்ப அடுத்தது நமக்கு சந்தேகம், சஜாத்திய பேதம் இருக்குமான்னு. அதுவும் கிடையாதுன்னு சொன்னோம். ஏன்னா அப்பதான் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் பிரம்மா அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதுக்காக இப்ப ட்ரை பண்றாரு. யதாஸ்தி உபாதி தது பின்ன ஆத்மா ததா சஜாத்திய இவா பபாதி ஸ்வப்னார்த்தவத்தஸ்ய மிருஷாத்மகத்வாத் ததப்ரதீதௌ ஸ்வயமேஷ ஆத்மா பிரம்மைகதாமேதி ப்ருதக் ந பாதி ததஸ் சஜாத்திய க்ருதோ ந வேதஹ. யதா அஸ்தி உபாதிஹி
தத் அபின்ன ஆத்மா ததா சஜாத்திய இவ அவபாதி. இதான் முதல் லைன். எதா எப்பொழுது அஸ்தி உபாதிகி உபாதி இருக்கிறதோ இல்லையா, அப்ப அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸாம்பிளோட புரிய வைப்பார். உபாதினா ஒரு மீடியம், அந்த மீடியமோட சேர்ந்துட்டே ஆனால் உபாதி உபாதி இருக்கிறதே ஆனால் எப்பெல்லாம் இந்த உபாதியோட அது சேர்றதோ ததா அப்பெல்லாம் இல்லையா தத் அபின்னா அதனுடன் ஒன்றாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது என்னது சஜாத்தியம் போல அவபாதி. எப்படி எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்போதைக்கு we will take for granted. எப்போது உபாதியோட இருக்கோ அந்த உபாதியோட ஆத்மா சேர்ந்து இருக்கோ அது என்ன வருது, அதோட சேர்ந்த தன் ஜாதியோட சேர்ந்த மாதிரி இருக்கு. சைதன்யமா இருக்கக்கூடிய பிரம்மமானது இல்லையா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய சைதன்யமாக இருக்கக்கூடிய மனசோட சேரும் பொழுது அது என்ன பண்ணுது, நானே இந்த ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரி சஜாத்தியமா சேர்ந்து நேச்சுரலா சேர்ந்த மாதிரி இருக்கு. சென்சியண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகள் சென்சியண்டான ஒரு விஷயத்தோட சேர்ந்தாப்புல இருக்கு நமக்கு காணப்படுகிறது. ஆனால் அது பொய் இல்லையா, ஏன்னா மனசுக்கோ புத்திக்கோ தனியாக இயங்கும் ஆற்றல் கிடையவே கிடையாது. இதனுடைய ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு ரொம்ப அழகா இந்த பாயிண்ட பஞ்சதசியில நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க சூரியனுடைய வெளிச்சத்துலதான் சவரே தெரியுது. நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு தெரு இருக்கு, அந்த தெருல ஒரு சவர் இருக்கு, அந்த சவர் உங்களுக்கு தெரியுது. அந்த சவர் எதனால தெரியுது, வெளிச்சம் இருக்கு தெரியுது. வெளிச்சம் எதனால இருக்கு, சூரியன் இருக்கு தெரியுது. இப்ப நான் என்ன பண்ணேன், அந்த சூரியன்ல இருந்து ஒரு பூத கண்ணாடி எடுத்துன்னு வந்து மரவா ஒரு இடத்துக்கு போய் அந்த சூரிய ஒளியில இருந்து இப்படி அடிச்சாக்க அந்த ரிஃப்ளெக்ஷன் அதே வால்ல வந்து விழுது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த வால்ல இந்த பூத கண்ணாடினால போனது கொஞ்சம் பிரைட்டா வேற தெரியும், உங்களுக்கு ரவுண்டா வேற தெரியும். இது எப்படி தெரியும் பண்ண, இந்த வால் எப்படி தெரியறதோ எந்த வெளிச்சத்துல தெரியறதோ அந்த வெளிச்சத்துலதான் இந்த பூத கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டும் தெரியறது உங்களுக்கு. இது பாருங்க, இதுல என்ன பியூட்டினா இது ரெண்டும் எதனால தெரியுதுன்னா அந்த சூரியனாலதான் தெரியுது. அதே மாதிரி இருக்கு. நமக்கு எப்படி தோன்றது பாருங்க, இங்க ஒரு ரவுண்ட் இருக்கு, அங்க ஒரு வால்ல ஒரு லைட் இருக்கு, இங்க ஒரு லைட் இருக்கு. சஜாத்தியமா தானே, அதுவும் லைட்டு இதுவும் லைட், அது மோர் பிரைட் அது லெஸ் பிரைட், ஆனா ஒரே ஜாதி தானே அப்படின்னு தோணும் இல்லையா உங்களுக்கு. இப்படி சஜாத்திய இவ அவபாதி அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் தோற்றம், உங்க கண்ணை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள். ஸ்வப்னாதிபத்தஸ்ய மிருஷாத்மகத்வாத், ஸ்வப்னார்த்தவத் ஸ்வப்னத்துல காணப்படுகின்ற 100 யானைகளை ஒரே சமயத்துல சொப்னத்தை பார்த்தேன். இந்த சொப்ன பொருள்கள் எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி சார் ராத்திரி தூங்கும் போது என்னுடைய மண்டைய உழுவுண்டு, அந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி உழுவுண்டு, என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய மனசோ புத்தியோ உழுவுண்டு. அது உள்ள எப்படி சார் இவ்வளவு பெரிய 100 யானையை போய் அது தாங்கும் அப்படின்னு நீங்க கேட்கறதா? முதல்ல அதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, உள்ள போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இல்ல ரெண்டாவது டைம் இருக்கா? இவ்வளவு குழந்தைங்களை பெற்று 100 அப்பா அம்மா 100 யானையை பெற்று எங்க வீட்டு உள்ள விடுற அளவுக்கு டைம் இருக்கா? எப்படி வந்ததுன்னா சார் பொய்யான விஷயங்கள் எப்படி வேணாலும் வரும், இல்லாஜிக்கலா வரும். கரெக்டா? ரைட். ஆகையினால சொப்னார்த்தவத்து சொப்னத்துல இருக்கக்கூடிய பொருள் மாதிரி மிருஷாத்மகத்வா அது எல்லாம் பொய்யான சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினால தத் அப்ரதீதௌ இதெல்லாம் காணாத சமயத்துல இந்த பொய்யான ஒரு விஷயங்கள்லாம் தத்து அப்ரதீதௌ ஸ்வயமேவ ஆத்மா. இந்த சொப்னம் ஜாகிரத்துல இருக்கக்கூடிய இந்த உபாதிகளுடைய சம்பந்தம், இந்த மனசுன்ற உபாதி சரீரம்ன்ற உபாதியில இருக்கும்பொழுது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற உபாதியோட இந்த ஆத்மா சேரும் பொழுது இதெல்லாம் தோணித்து. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற உபாதி இல்லை என்றால் எஞ்சி நிக்கிறது என்ன, தத் அப்ரதீதௌ இதெல்லாம் தோன்றாத போது இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான். நீங்க தூங்கும் போது நீங்க உயிரோட இருந்தீங்க, அவ்வளவுதான், ஜடம் மாதிரி இருந்தீங்க, உங்க மனசு வேலை செய்யல, உங்களுடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல இல்லையா, ஆனா நீங்க உயிரோட தான் இருந்தீங்க. அதே மாதிரி ஏஷ ஆத்மா ஸ்வயம், அது எப்படி இருந்தது இந்த ஆத்மா அப்படின்னா பிரம்மேகதாம் ஏசி பிரம்மத்தோட ஐக்கியத்தை அடைந்தது இல்லையா. அதனால ஞானம் வந்த சமயத்துல
ந பிருதக் பாதி, அது தனியாக உங்களுக்கு தோணாது. ஆகையினால ததா சஜாதீய கிருத பேதா ந, சஜாத்தீய கிருத பேதமும் ஒத்துக்கொள்ள முடியாது. எப்படி விஜாத்தீய கிருத பேதத்தை எங்க ஒத்துக்கொள்ளவில்லையோ அதே மாதிரி சஜாத்தீய கிருத பேதமும் ஒத்துக்கொள்ள முடியாது. ரைட் சார், இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் சார் புரியும். சஜாத்தியம் விஜாத்தியம் இதெல்லாம் கன்ஃபியூஷன். நம்ம கொண்டு கடாகாசம் இருக்கு, மகாகாசம் இருக்கு. இந்த குடத்துல இருக்கக்கூடிய கடாகாசமானது குடத்தை உடைச்சா என்ன ஆகுது? மகாகாசமாக இருக்கு. அதனால நீங்க குடத்துல இருக்கும் பொழுதே நீங்க புரிந்து கொள்ளலாம் எங்க அது இடைவெளி இருக்குன்னா எங்க இருக்கும் அந்த இடைவெளி. வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் அது இருக்கு. எங்காத்த டம்ளர்ல இருக்கு, எங்காத்த டம்ளர்ல இருக்கு. இந்த டம்ளர் எடுத்துட்டு பாம்பேக்கு போனா இருக்கு, இந்த டம்ளர் எடுத்துட்டு எங்க போனாலும் இல்லையா அந்த இடைவெளியானது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லையா. அதே மாதிரிதான் கடாபாவே கடாகாஷா மகாகாஷோ யதா ததா உபாதி அபாவே து ஆத்மேஷா ஸ்வயம் பிரம்மைவ கேவலம். எப்படி குடம் இல்லாத போது இல்லையா, குட அபா யதா கட அபாவே, குடம் ஆனது இல்லாதது போனால் கடாகாஷா, கடாகாசம் என்ன ஆச்சு? குடம் உடைஞ்சு போச்சு. இதுக்குள்ள இவ்வளவு நாள் அது உள்ள போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, நெல்லிக்காய் போட்டு வச்சிருந்தோம், பருப்பு போட்டு வச்சிருந்தேன், கொஞ்ச நாள் அதுல அந்த குடத்துக்குள்ள அரிசி போட்டு வச்சிருந்தோம், கொஞ்ச நாள் காசு கூட போட்டு வச்சிருந்தேன், இழந்த பழம் போட்டு வச்சோம், எல்லாம் அது யூஸ் பண்ணோம். இப்போ அந்த குடமானது உடைஞ்சு போச்சு. அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அது மகாகாசமாக போச்சு சார். அதான சொல்லணும். குடத்துல இருந்த ஆகாசம் இப்ப அது எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டு சார் மகாகாசமா போச்சு அப்படின்னு தானே சொல்றோம். எப்படி கட அபாவே கடாகாசா மகாகாசா பவதி ததா, அதே மாதிரிதான் உபாதி அபாவே, இந்த உபாதி போயிடுச்சே ஆனால் இந்த ஆத்மா இப்ப எனக்கு எப்படி சொல்றது? ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த சரீரத்துல இருக்கு, என்னுடைய மைண்ட்ல இருக்கு சார். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உடைச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை நீக்கி விடுங்கள். புத்தியினால வேதாந்தத்தினுடைய மூலமாக, குருவனுடைய உபதேசத்தின் மூலமாக, சாஸ்திரத்தினுடைய அறிவுரையின் மூலமாக நீங்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸில் இருந்து தனியாக விடப்பட்டீர்களே ஆனால், எடுத்து விடப்பட்டீர்களே ஆனால் நீங்க என்ன தெரியுமா ஆயிடுவீங்க? எப்படி கடாகாசம் மகாகாசம் ஆச்சோ அதே மாதிரி ஸ்வயம் பிரம்மைவ கேவலம். இதுதான் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த செல்ஃப் நாலேஜ் எப்படி சார் பிரம்ம நாலேஜா இருக்கான்றோம். இதுதான் கவனிக்க வேண்டியது. நீங்க பிரம்மமா நீங்க இருந்ததை கட்டுப்படுத்தினதுக்கு காரணமே இந்த ஆத்மா எனக்கூடிய எண்ணம். இந்த ஆத்மா என்ற எண்ணம் கட்டுப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கிறதுன்னா உங்களுடைய பாடி மைண்டு இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸ் இல்ல, அன்னமய கோஷத்தோடையும் பிராணமய கோஷத்தோடையும் மனோமய கோஷத்தோடையும் விஞ்ஞானமய கோஷத்தோடையும் ஆனந்தமய கோஷத்தோடையும் நீங்க அந்த ஐய ஒன்னா சேர்ந்ததுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதாது. அப்பா நீ அன்னமய கோஷம் இல்ல, நீ பிராணமய கோஷம் இல்ல, நீ மனோமய கோஷம் இல்ல, நீ விஞ்ஞானமய கோஷம் இல்ல, நீ ஆனந்த அதுக்கும் மேல இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாதான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தை விட வேறானவர் நீ அப்படின்னு சொல்லி, நீ வேக்கரும் கிடையாது, ட்ரீமரும் கிடையாது, ஸ்லீப்பரும் கிடையாதுப்பா, அது மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதான சாட்சி ஸ்வரூபம்பா நீ அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு இந்த செல்ஃப் நாலேஜ். இப்ப என்னாச்சு, இந்த லிமிட் பண்ணதான இந்த உபாதிகள் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போன பிறகு இப்போ அந்த ஆத்மான்னு நம்ம எதை சொன்னோமோ இப்ப அந்த ஆத்மா என்ன ஆச்சு? பிரம்மமாச்சு. எப்படி கடத்தை உடைச்ச உடனே அந்த ஆகாசம் எப்படி மகாகாசம் ஆச்சோ அதே மாதிரி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அறிவுபூர்வமாக நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா நீங்கள் பிரம்மமாக ஆகிவிடுவீர்கள். அவ்வளவுதான் சார் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாரு வேதாந்தம் இல்லையா. கடாபாவே கடாகாஷா மகாகாஷோ யதா ததா உபாதி அபாவே து ஆத்மா ஏஷ ஸ்வயம் பிரம்மைவ கேவலம். யதா கடாபாவே, எப்படி குடம் இல்லாத போது கடாகாஷா மகாகாஷா பவதி, எப்போ இந்த கடாகாசம் குடம் உடைஞ்ச பிறகு மகாகாசமாக ஆகிறதோ அப்படித்தான் ததா உபாதி அபாவே,
இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எனக்கூடிய உபாதியில இந்த பிரம்மமானது மாட்டின்றதுனால ஆத்மா என்ற எண்ணம் வந்தது. இந்த ஆத்மா ஏஷ ஆத்மா ஸ்வயம் பிரம்மைவ கேவலம், அது உண்மையிலேயே பிரம்மன் தான்பா. அந்த ஆத்மாதான் பிரம்மமாகவே இருக்கும். எப்படி கடாகாசம் வேறு இல்லையோ மகாகாசம் வேறு இல்லையோ ஆத்மா வேற இல்ல, பரமாத்மா வேற இல்ல. இந்த பரம்ன்ற வார்த்தையும் ஆத்மான்ற வார்த்தையும் கொஞ்சம் தயவு செய்து ஜீவாத்மால இந்த ஜீவனையும் பரமாவையும் அடிச்சிருக்க. இருக்கிறது ஒரு ஆத்மா தான். இவன் ஜீவ பிரம்மமா இருக்கா, அது பரபிரம்மமா இருக்கு. இந்த பர ஜீவன் எல்லாம் இருக்கு, ஒரு பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பூர்ணயேவ சதா ஆகாஷः கடே சத்யப்யசத்யபி நித்ய பூர்ணஸ்ய நவசः விச்சேதக்கேன சித்யதி. அப்பா குடம், இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக குடம் இருக்கும்போது அதுல ஆகாசம் இருந்தது, இப்ப குடம் உடைஞ்ச பிறகு அந்த ஆகாசம் போச்சு அப்படின்னு சொன்னேன். இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். குடம் இருந்தாலும் இல்லாதனாலும் அந்த ஆகாசம் எப்போதும் நிறைவா இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. குடம் இருந்தா என்ன, குடம் இல்ல, ஆகாசம் நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கும். அதே மாதிரிதான் எங்கு இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துக்கு எதை கொண்டு நீங்க பிளவு ஏற்பட முடியும்? வரவே முடியாது இல்லையா? எதை கொண்டு நீங்க பேதத்தை கற்பிக்க முடியும்? பண்ணவே முடியாது. ஆனா இது பண்றோமே அப்படின்னா அது தோற்றம், அது உண்மை இல்லை இல்லையா? பூர்ணயேவ சதா ஆகாஷः கடே சத்யப்யசத்யபி நித்ய பூர்ணஸ்ய நவசः விச்சேதக்கேன சித்யதி. கடே சத்யபி கடே அசத்யபி. கடமானது குடமானது இருந்தாலும் இல்லைனாலும் ஆகாஷா எப்படி இருக்கு? பூர்ணயேவ சதா, அது எப்பொழுதும் பூர்ணமாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதும் எங்கும் நிறைந்ததாக இருக்கக்கூடியதுதான் ஆகாசம். அப்படி எங்கும் எப்பொழுதும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஆகாசத்துக்கு நித்திய பூர்ணஸ்ய நவசகா, இதுக்கு விச்சேதகா கேன கிரியத்தை. இது இந்த ஆகாசத்துக்கு எதனால சார் இந்த விச்சேதமானது, இதை தடுக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கு? இல்லவே இல்ல. அது இருந்ததுன்னா கொஞ்ச நாள் அந்த கடம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். கடம் போயிடுச்சுன்னா மகாகாசம் தான் இருக்கும். மகாகாசம் இருக்கும் போதுதான் இது வந்தது. மகாகாசம் கொஞ்ச நாள் அதுல இருக்கு, இது உடஞ்ச உடனே மகாகாசம் அங்க இருக்கு. அப்படின்றதுனால இந்த எங்கும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்துக்கு எப்படி பிளவு ஏற்படும்? எங்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு எப்படி யூ கேன் லிமிட் இட் டு 1% பண்ண முடியாது. எங்க இருக்கக்கூடிய ஆத்மாதான் உங்களுடைய ஆத்மாவும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இப்போ இன்னொரு ஒரு ஆங்கிள் சொல்றார். அதைய அச்சின்ன சின்னவத் பாதி பாமராணாம் கடாதினா கிராம க்ஷேத்ராதி அவதிபிஹி பின்னே வசுதா யதா. இப்போ ஆகாசம் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். யதா வசுதா. வசுதா அப்படின்னாக்க பூமி அப்படின்னு அர்த்தம். வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வசுதா அப்படின்னாக்க யதா. வசுதா யதா, எப்படி இந்த வசுதா பூமியானது கிராம க்ஷேத்ராதி அவதிபிகி, கிராமம் என்றும் வயல் என்றும் அவதிபிகி எல்லைகளால பின்னப்படுத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ அப்படி வேறுபட்டது போல காணப்படுகிறது இல்லையா? இருக்கிறது ஒரு பூமி. இதுல இந்த போர்ஷன் எந்த சார் அப்படின்னு இல்லையா? அவன் அந்த போர்ஷன் எந்த சார் இருந்தான், இந்த வயல் எந்துன்றான். இந்த பிரிக்கப்படுறதெல்லாம் எது? எல்லாம் தோற்றங்கள். இருக்கிறது அது எல்லாம் இருக்கிறது ஒரு பூமி தானே. இருக்கிறது ஒரு பூமி தான். அதுல இவனா ஏதோ வரம்பெல்லாம் வைத்துக் கொண்டு அவதிகளை வைத்துக் கொண்டு பிரிக்கப்பட்ட மாதிரி தோணுகிறது. யதா வசுதா கிராம கஷேத்ராதி அவதிபிகி பின்னாயேவ இல்லையா? அது வேறுபட்டது போல காணப்படுகிறது. அதே மாதிரிதான் அச்சின்னஹா இல்லையா? ஆகாஷா சின்னவத்து பாதி. ஒரு நாளும் பிளவுபடாத ஒரு ஆகாசத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? அதுக்கு வால்யூம் எல்லாம் போட்டு கணக்கெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் போட்டு இந்த குடத்துக்குள்ள இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு சார் நம்ம கணக்கெல்லாம் போட்டோம் பாருங்க. என்ன அநியாயம் பாருங்க. இந்த குடத்தினுடைய சைஸை வச்சு அது உள்ள எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்கும்,
அவ்வளவு லிட்டர் எவ்வளவு கிலோ அது உள்ள போடலாம், இந்த கணக்கெல்லாம் நம்ம வைத்துக் கொண்டு இருந்தோம். எப்படி உண்மையிலேயே ஆகாசத்தை நீங்க கணக்கெல்லாம் போட முடியுமா? அத போய் இந்த குடத்துக்குள்ள அந்த ஆகாசத்தை அடைச்சி நீங்க கணக்கு போட்டீங்க. இது 2 லிட்டர் குடிக்கும் சார் இந்த பாத்திரம், இந்த 2 லிட்டர் பால் நீங்க மில்க் குக்கர் வாங்கினா 2 லிட்டர் வாங்கினா ஈஸியா 4 பேக்கெட் அதுல போடலாம் சார் அப்படின்லாம் கணக்கு பண்றோம். நம்ம இருக்கிறது அங்க இருக்கக்கூடியது ஸ்பேஸ் ஒண்ணுதான் அங்க இருக்கு இல்லையா? அச்சின்னமான ஒரு ஆகாசத்துல எப்படி பாருங்க, இப்போ அது இப்போ உங்களுக்கு அது பால் குக்கர் வந்த உடனே அது சின்னவத் பாதி, அது என்னமோ சின்னமாகிட்ட மாதிரி தோணிக்கிறது உங்களுக்கு இல்லையா? பிளவுபடாத ஆகாசமானது பிளவுபட்ட மாதிரி காணுகிறது. பாமரானாம் கடாதினாம், பாமரர்களுக்கு இந்த குடம் முதலியவையினால அந்த ஆகாசமானது அதுக்குள்ள இது ஒரு அளவு இருக்கா மாதிரியும் பிரிந்தால் போலையும் காணப்படுகிறது. இது ஒரு தோற்றம் தான். அதே மாதிரிதான் இதுதான் இப்ப சித்தாந்தத்துக்கு சார் 697வது ஸ்லோகம். ததாயேவ பரமம் பிரம்ம மகதாம் ச மகத்தமம் பரிச்சின்னம் இவ ஆபாதி பிராந்தியா கல்பித வஸ்துனா. பெரிய தத்துவம். ததாயேவ பரமம் பிரம்ம மகதாம் ச மகத்தரம் பரிச்சின்னம் இவ ஆபாதி பிராந்தியா கல்பித வஸ்துனா. அப்படியே இப்போ இந்த பூமி விஷயம் பார்த்தோம், ஆகாச விஷயம் பார்த்தோம். இப்ப இதுல இருந்து பிரம்மத்துக்கு போவோம். அது எப்படி இருக்கு? இந்த பிரம்மமானது எப்படி இருக்கு? பரமம் பிரம்ம, எல்லாத்த விட மேலானதாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த ஆகாசம், பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த அக்னி, பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த ஜலம், பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த பூமி. இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு நம்ம எப்படி அந்த பிரம்மத்தை கணிக்க முடியும்? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய பிரம்மம் அது பரம். தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதம் பிரம்மா இல்லையா? அது அச்சின்னமானது பிரம்மம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது பரமம் பிரம்ம, அது மகதாஞ்ச மகத்தரம் அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மாஸ்ய ஜந்தோ கீதம் குஹாயாம் தமக்ருத வீத பஷ்யதி வீதசோகா தாத்து பிரசாதான் மகிமானமாத்மனா அனோரணீயான் மகதோ மகியான்னு தைத்திரிய உபநிஷத்திலையும் பார்த்தோம், நாராயண வல்லியில அனோரணீயான் மகதோ மகியான்னு இங்கேயும் பார்த்தோம். முண்டகோபநிஷத் பார்க்கும்பொழுது தூரா சுதேவரே ததந்தி கேச்ச, பெருசுக்கு பெருசாகவும் இருக்கு, கிட்டத்துக்கு கிட்டதாகவும் இருக்கு அப்படின்னு இந்த பரபிரம்மாவை பார்த்தோம். அதனால இது மகதாஞ்ச மகத்தமம், மகதாஞ்ச மகத்தரம்னு கூட சொல்லல, மகதாஞ்ச மகத்தரம்னா கூட கம்பேரிட்டிவ்ல சொல்லிடலாம். மகத்தா இருக்கு, மகத்தரம் அதை விட வசதியா இருக்கு கம்பேரபிளா. மகத்தமம்னு சொல்லிட்டேன்னா தி பெஸ்ட் இல்லையா? குட் பெட்டர் பெஸ்ட். குட் பெட்டர்னு சொல்ல, குட் பெட்டர்னு கூட சொல்ல, பெஸ்ட்னு சொல்லிட்டார். மகதாஞ்ச மகத், எதெல்லாம் மகத்தா இருக்கோ அந்த மகத்திலேயே பெஸ்டாவே இருக்கக்கூடியது எது? இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமான அந்த பரபிரம்மம் இல்லையா? அது தேசம் காலம் வஸ்து இந்த பரிச்சேதங்கள்னால கட்டுப்படுத்த முடியாததான ஒரு பிரம்மம். அது இன்பினிட் பிரம்மம், எதனாலையும் அதை ஃபைனைட் பண்ண முடியாததான அந்த பிரம்மம். அது எப்படி இருக்கு நமக்கு இப்போ அப்படின்னா, நம்ம டிஸ்கஷனுக்குள்ள எல்லாம் வருது பாருங்க அந்த பிரம்மம் இல்லையா? அது எப்படி வரும்? எப்படி ஆகாசம் குடத்துக்குள்ள வந்ததோ அதே மாதிரி இல்லையா? எங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை நீங்க போக முடியுமா? டெயிண்ட் பண்ண முடியுமா? புரிந்து கொள்ள முடியுமா? அடக்க முடியுமா? ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க, குடத்துக்குள்ள அதை அடக்கி அதை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நான்ன்றத நான் அடக்கி வந்துட்டு இருக்கேன், யோகத்தினால என்னை நான் அடக்குகிறேன் அப்படின்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கேன். யார் எதை அடக்கிறதுன்ற ஒரு நாலேஜ் இல்லாதனால பரிச்சின்னம் இவ ஆபாதி, என்கிட்ட மாட்டின்ற அவஸ்தப்படுறது அந்த பிரம்மமானது பரிச்சின்னம் இவ ஆபாதி. ஜீவாத்மா சார் எனக்கு எதை பிடிக்கும் சார், இது எனக்கு அது பிடிக்காது சார் அப்படின்றதெல்லாம் பிராந்தினால இல்லையா? இந்த கல்பிக்கப்பட்ட வஸ்துவனால பரிச்சின்னம் இவ ஆபாதி, பிரம்மத்தினால கல்பிக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் அது ஏதோ எல்லைக்குள்ள உட்பட்டது போல தோன்றுகிறது இல்லையா?
ஆகையினால இப்ப சித்தாந்தத்துக்கு வந்துட்டாரு. தஸ்மாத் பிரம்மாத்மனோஹோ பேதா கல்பிதா நது வாஸ்தவா. பிரம்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் எனக்கூடியது கல்பிதமான பேதம். இதை புரிந்து கொள்ளவே இல்லை. எல்லா சாஸ்திரக்காரர்களும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். இல்லையா? அத்வைதிகளை தவிர பாக்கி யாரும் இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. ஜீவாத்மா இது போன பிறகு பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன வைகுண்டம் போறாருன்னு ஒருத்தர் சொல்றார், கைலாசம் போறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேற்றுமை எப்படி இருக்கும்? நம்ம ஏதோ புரியறதுக்காக சொல்றோம் ஜீவாத்மா, இல்லையா? ஜீவாத்மானா என்ன? கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா அப்படின்னு சொன்னேன். அங்க நான் என்ன பண்றேன்? கான்சியஸ்னஸ் தானே ஆத்மா. இந்த ஆத்மான்னு சொன்ன பிறகு அதுல ஜீவாத்மா பரமாத்மா எப்படி வரும்? பேதங்கள் எல்லாம் நம்ம புரிவதற்காக இந்த பேதங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமே தவிர இருக்கிறது ஒரு ஆத்மா தான் அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்லையா? இப்படி பிரம்ம ஆத்மனோகோ வேதா, பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்குமான வேற்றுமையானது கல்பிதா நது வாஸ்தவா, உண்மையிலேயே பிரத்யேகாத்மாவுக்கும் பரபிரம்மத்துக்கும் பேதமானது இல்லவே இல்லை. அபேதம் தான் இருக்கு. ஆனா இந்த பேதம் எப்படி தோணுகிறது? இருக்கா போல தோணுகிறது. இருக்கா போல நான் சொன்னா என்ன அர்த்தம்? அது வாஸ்தவம் இல்லை அப்படின்றது தானே அர்த்தம். பிரம்மத்திற்கும் பிரத்யேகாத்மாவிற்கும் பேதம் கல்பிதம், அது வாஸ்தவம் இல்லை. நது வாஸ்தவா அப்படின்னு. அதையேவ முகுஹு ஸ்ருத்யா அபி ஏகத்வம் பிரதிபாத்யதே பிரம்மாத்மனோஹ தத்வமசி இதி அத்வயத்வ உபபத்தயே. அதனாலதான் வேதங்கள்லாம் ஸ்ருத்யா, ஸ்ருதியில ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அப்படின்னு சொல்றது. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா சவிஜ்ஞேயா அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு ஒரு மாதிரி சொல்றது. பிரஞானம் பிரம்மா அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது. அயமாத்மா பிரம்மான்னு ஒரு உபனிஷத் சொல்றது. தத்துவமசி அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது. இப்படி அதையேவ சுத்தியா அப்படி இந்த உபனிஷத்துக்களும் என்ன சொல்றது? ஏகத்துவம் பிரதிபாத்தியதே, இந்த பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வாஸ்தவமான அபேதமாக ஒன்றாக இருக்கும் தன்மையானது அத்வைதத்துவ உபபத்தையே, அத்வைதத்துல மட்டும்தான் இது லாஜிக்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முகுஹு திரும்ப 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 இதைய 10 உபனிஷத்துலயும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம். ஆச்சாரியர் தான் சொல்றார். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மாதிரி உங்களுக்கு தோணுதுப்பா, நான் வேற பிரம்மம் வேறன்னு. அது அனர்த்தமான மாயினால வந்துருக்குப்பா, அது அத்தியாசத்தினால ஏற்பட்டதுப்பா. இந்த அத்தியாசிய அனர்த்த ஹேதோஹோ பிரதானாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பின வார்த்தை பாருங்க. சர்வே வேதாந்தாக, எல்லா வேதாந்தங்களும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்த அத்வைத்தத்தை தான் சொல்வதற்காகத்தான் முகுஹு முகுஹு திருப்பி 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 இதே விஷயத்தை தான் அது சொல்லுகிறது. எப்படி? தத்துவமசி இதி, இல்லையா? இந்த தத்துவமசின்னு எதுக்காக? அத்வையத்துவ உபபத்தே, அந்த அத்வைத்தம் பொருந்துவதற்காக அப்படின்னு சொன்னார். பொருந்துவ மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு உபனிஷத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம்? உபக்கிரமம் உபசம்ஹாரம், முன்னாடி என்ன சொல்லிருக்கு, பின்னாடி என்ன சொல்லிருக்கு, இல்லையா? அதுக்கப்புறம் நடுவுல அதை எது இம்பார்ட்டன்டாக சொல்லிக்கிறது அதை நோட் பண்ணோம், இல்லையா? ரிப்பீட்டிஷன். உபக்கிரம உபசம்ஹாரம் திரும்பி திரும்பி சொல்றதுனால அபியாசம் எதை பண்றதுன்றத கவனிக்கணும். அபியாசம். அதுக்கப்புறம் புதுமையாக எங்க சொல்றது? நீங்க யாரும் எந்த புத்தகமும் சொல்லாதது இந்த உபநிஷதானம் சொல்றது. எது?
அபூர்வமா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகிறது. இப்ப உபக்கிரம், உபசம்ஹாரம், அபியாசம், அபூர்வதா, அப்புறம் பலத்தை வேற சொல்றது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு அங்க பலனை வேற சொல்லி நமக்கு புரிய வச்சது. முக்தி அடைந்தானேயானால் அவன் ஞானி, பிரம்மவித்து பிரம்மைவ பகதி அப்படின்னு அதனுடைய பிரயோஜனங்களை சொல்றது. அது மாத்திரம் இல்ல, எப்படி லாஜிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இல்லையா, ஆகாச திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு, யதா அக்னியினுடைய திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு, சூரியனுடைய திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு, இப்படி எல்லாம் சொல்லி இல்லையா, எதை சொல்றது, இதெல்லாம் இந்த 6 விதமான தாற்பயத்தை ஒன்று உபக்கிரம, உபசம்ஹாரம், அபியாச, அபூர்வதா, பலம், அர்த்தவாத, உபபத்தீச்ச இல்லையா, அது அர்த்தவாதங்கள் மூலமா கதையெல்லாம் சொல்லி சத்தமசி ஸ்வேதகேத்தம், தத்துவமசி ஸ்வேதகேத்தம் 9 தடவை சொன்னார். 9 தடவை சொன்ன பிறகுதான் அவனுக்கு புரிஞ்சது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு தடவை சொன்னா புரியறது இல்ல. அதனாலதான் இவ்வளவு உபநிஷத்தும் திருப்பி திருப்பி இதையே சொல்றது. ஏதாவது ஒரு உபநிஷத்துல நமக்கு நிச்சயமாக இந்த அறிவு ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா உபநிஷத்தும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினுடைய போதனையை பண்ணுகிறது அப்படின்றது நமக்கு புரியறதா இல்லையா? அத்தையேவ ஸ்ருத்யாபி உபநிஷத்தினால அத்வைத உபபத்தையே முகுஹு முகுஹு தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு பிரம்மாத்மனோகோ ஏகத்துவம் பிரதிபாத்தியதே, பிரம்மத்துக்கும் ஆத்மாவிற்கும் ஒன்றாக இருக்கும் தன்மையானது விளக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இந்த தத்து துவம் அப்படின்ற 2 பதங்களும், பிரம்மம் ஆத்மா அப்படின்ற 2 பதங்களுக்கும் இல்லையா, சக்தியினால கிடைக்கக்கூடிய ஆப்தங்களை எல்லாம் போக்கி ஐக்கியம் பொருந்தாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லப்பா இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் இது பிரமாண விருத்தமாக இருக்கு சார்னு இப்ப சொல்ல போறாங்க பொது பட்சி. அதுக்கு உண்டான பதில அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ 698 முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.